பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. திருச்சபையாகிய உலகெங்கும் இருக்கிற உம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். எப்பொழுதும் சமாதானமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரை, தேவ சமாதானம் உங்களிடத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுது என்று ஆசீர்வதித்திருக்கிறீரே. உங்களுக்கு சமாதானம் என்று உம்முடைய ஜனங்களாகி எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீரே. நன்றி சுவாமி. எங்களுக்கு நீர் சமாதானத்தை தருகிற சமாதான பிரபுவாய் இருக்கிறீர். சமாதான பிரபுவே, சமாதானத்தின் ராஜாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் வாழ்க்கையில் எந்த நிலை, இன்பத்திலும் துன்பத்திலும் வேதனையோ சோதனையோ எது வந்தாலும் சுவாமி, உம்முடைய மேலான சமாதானம் எங்களுக்குள் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்தரலும். திருச்சபையாகிய நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் எல்லாவித பாதுகாப்போடும் சமாதானத்துடனும் வாழ கிருபை செய்யும். எல்லா குறைவுகளை எல்லாம் நீக்கி போடும். பற்றாக்குறைகளை நீக்கி போடும். கடன் பிரச்சனைகளை நீக்கி போடும். எல்லாவித தீமைகளையும் பஞ்சங்களையும் நீக்கி போடும் சாமி. காத்து கொள்ளும். திருச்சபையின் ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய வழிகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது, உம்முடைய வசனங்களை கை கொண்டு நீதியின் பாதையில் நடக்கும் போது எங்களுக்கு வருகிற துன்ப துயரங்கள் அளவே சுவாமி. அத்தனை பாடுகளும் சோதனைகளும் வருகிறது. ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் வெற்றி பெற, அவைகளை தோற்கடிக்க எங்களுக்கு வல்லமையை தாரும். உம்முடைய நீதியில் நிலைத்திருக்கவும், உம்முடைய நீதியின் பாதையில் நாங்கள் அதிகமாய் வளர்ந்தேறவும் எங்களுக்கு உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய வலிகள், வேதனைகள், நோய்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் சுவாமி. எங்கள் வலி வேதனைகளை நீக்கி போடும். எல்லாவித துயரங்களையும் நீக்கி போடும். எங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், சத்து குறைபாடுகளோ நோய்களோ பலவீனங்களோ எது இருந்தாலும் சாமி, அதையெல்லாம் நீக்கி போடும். உம்முடைய மேலான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் சாமி. உண்மையே நம்பி இருக்கிறோம். யெகோவா ரஃபாவா இருக்கிற எங்கள் தேவனே, குணமாக்கும் தெய்வமே, குணமாக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றி சுவாமி. எங்கள் மன ஆரோக்கியத்தை தாரும் சுவாமி.